இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கலையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 தடவை பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்ததில்லை. இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணுன்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா இவ்வளோ பேஜ் இவ்வளோ இருந்து தான் பண்ணணுன்னு. ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாமல் படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசு அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். இந்த கதையை 2 முறை கேட்டிருக்கேன். ஒரு முறை நான் கேட்டேன், இன்னொரு முறை கலையெல்லாம் கேட்கும்போது ரியாக்ஷன் பார்த்துட்டே இருந்தேன். 2 தடவை படிச்சிருக்கேன். இது வரைக்கும் 12 தடவை பார்த்துருக்கேன். நான் இது வரைக்கும் என் படத்தை கூட அத்தனை தடவை பார்த்ததில்லை. இதுக்கு நடுவில் ஒவ்வொரு சீனும் எப்படி எடுக்கிறாங்க, இது எப்படி வருது, எடிட் எப்படி இருந்தது, எப்படி ட்ரிம் பண்ணி மாறுது, மியூசிக் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் நிறைய கற்றுருக்கேன் சிவா. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் மாறாத ஒன்று கற்றுக்கிறது மட்டும்தான் நினைக்கிறேன். அது இருந்ததுனா தான் இங்கே முன்னேற முடியும்னு தோணுது. இந்த லேர்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சேம் ப்ரொசீஜரை நான் நடிக்கிற படங்கள்லேயும் அப்ளை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் மட்டும் எடுக்கிற முடிவாக இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருக்கேன். இந்த மாதிரி அப்ரோச்சில் தான் இனி நான் நடிக்கிற படங்கள் பண்ணணுன்றதுலேயும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். அதனால் நான் டைரக்டர்கிட்ட போய் தலையிட போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக, ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட்னா இவ்வளோ பேஜ் இவ்வளோ இருந்து தான் பண்ணணுன்னு. கேட்கலாம், நீங்கள் இப்படி பண்ணால் பிளாக் பஸ்டர் ஆகிடுமா படம்னு. அது நமக்கு தெரியாது. நம்ம ப்ராசஸ் தான் பண்ண முடியும். ரிசல்ட் மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் ப்ரொடியூசரோட காசை வேஸ்ட் பண்ணாமல் படம் பண்ண முடியும். அந்த மிச்சமாகிற அந்த காசு அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லை அந்த காசு நம்ம படமே இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை திரும்ப கொடுத்ததுக்காக இந்த என்டையர் டீமுக்கும் நான் தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க. இது டீமாக சேர்ந்து அவங்கெல்லாம் கொண்டு வர வெற்றி. அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போதெல்லாம் இருக்கிற ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் நெஞ்சமுட்டு நேர்மையுண்டு படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். அது ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது. எனக்கு அமரன் மாதிரி வெற்றி, தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் என்னோட ஃபேன்ஸான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது அண்ணன் படம் தான் அப்படிங்கிறத மாதிரி எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட்லேயும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அடுத்து சேயோன் சிவாவோட தான். மேம் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வேலை பார்த்து அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். இந்த மாதம் ஷூட் போகிறதா இருந்துச்சு. பட் இந்த மாதம் இந்த படத்துக்கான வேலையில் சிவாவும் இருந்ததுனால சரி அவரை ப்ரெஷர் போடக்கூடாதுன்னு டைம் எடுத்து அழகாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் தான் போகிறோம். அதுவும் நல்லபடியாக நடக்கும். அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன், இந்த படம் லாபகரமான படம்னு சொன்னேன். ஆனால் இந்த லாபம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள், அழகான விஷயங்களுக்கே பயன்படும். முதல்ல என்னை சுற்றி இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் தேவைப்படுற சிலருக்கு சில நல்லதுகளை செய்யணும்னு நினைக்கிறேன். அது எப்பவும் அது அப்பா பேரில் இருக்கிற அந்த ட்ரஸ்டின் மூலமாக எதுவும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பகுதியை எடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷனில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டேஜை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி டேலண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அது நெக்ஸ்ட்டு ஒரு புது டேலண்ட், ஒரு புது இயக்குனரை நாங்கள் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த படம் அந்த நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அவரை மட்டும் இந்த ஸ்டேஜில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட 10வது திரைப்படம், அதை இயக்க போகிற புதுமுக இயக்குனர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் உடைய 10வது படத்தின் டைரக்டர் அம்மாமுத்து சூர்யா. அவர் தான் நெக்ஸ்ட் எஸ்கே ப்ரொடக்ஷனில் லான்ச் ஆகிற டைரக்டர். இவர் தான். இருந்தாலும் ஃபோட்டோவில் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆமாம், இல்லை இந்த படம் ஃபேமிலி
லேடிஸ் அவங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணோம். அடுத்த படம் வந்து ஒரு யூத்துக்கான அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்கும், ஒரு யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இருக்கும். ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் இப்போ அவர் எழுதிட்டு இருக்காரு. அது முடிச்சதுக்கப்புறம் காஸ்ட் யார் பண்ண போகிறா என்னன்றதை ஒன்று ஒன்றா அனௌன்ஸ் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்டேஜில் சொல்லணும்னு தோணுச்சு, ஏன்னா இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த ஃபேமிலி எல்லாம் சேர்த்து தான் இந்த இது வாய்ப்பையும் சாத்தியப்படுத்தியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அங்கே சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் எதாவது சொல்லணுமா? வேணாமா? தேங்க்யூ. படத்தோட ஆடியோ லான்ச் சக்ஸஸ் மீட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிக்கிறேன் Okay, அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் புரியுது. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் யாரையாவது மிஸ் அண்ட் இந்த படத்தை எங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்த ஹாட் ஸ்டார், விஜய் டிவி அவங்க ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தை ஓன் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி ஏஜிஎஸ், முக்கியமாக அர்ச்சனா அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. விதுஷ், அஹிம்சா அண்ட் மற்ற டெரிட்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க அண்ட் சாரிகாமா அவங்களோட நம்மளோட அசோசியேஷன் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஒரு அமரன், இப்போ தாய் கிழவி அப்படின்னு சொல்லி அது தொடரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாரையாவது ஆர்டிஸ்ட் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுங்க. அண்ட் முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், படத்தில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அந்த நான் டீமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அது உங்கள் எல்லாருக்கும் சேர்த்தது தான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் என்னோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட டீம், கலை ப்ரோ, நான் எல்லாட்டையும் சொல்கிறது அதுதான். அவர் சீன் பேப்பர், ஸ்கிரிப்ட் புக் இல்லாமல் டைரக்டரோட டிஸ்கஷன்ஸே வச்சுக்க மாட்டார். ரேண்டமாக ஏன் இன்றைக்கி 150 பேர் போட்டிருக்கீங்க, 50 பேரை கட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிற ஆள் இல்லை. இது என்ன சீன், எங்கே நடக்குது, அதை ஃபுல்லாக படித்து இது என்ன டியூரேஷன் வரும்ன்றது வரைக்கும் அவர் பிளான் பண்ணி தான் பண்ணுவார். ஸோ நம்ம நினைக்கிற விஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆட்களோட பயணிச்சா தான் முடியும். ஸோ கலை, அதுக்கப்புறம் ராகுல் தான் டிசைன்ஸ் எல்லாம் அவரை தான் போட்டு விரட்டிக்கிட்டே இருப்போம். ராகுல், கார்த்தி, திவாகர், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப ஆசையாக பண்ண படம் இது. அதில் ஒரு சின்ன ஒரு டென்ட் கூட விடாமல் இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டது இந்த 4 பேரும். உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் என்டையர் டீமுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வாழ்த்துக்கள். இது ஒரு செலிப்ரேஷன். இன்னொரு செலிப்ரேஷன் ஒன்று இருக்குது, இன்னும் பெருசாக. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பயும் நீங்கள் இதே மாதிரி வரணும். ஏன்னா அருள்தாஸ் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், பாலா, ஜார்ஜ் மரியான், ரேச்சல் எல்லாமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட்டு. இன்றைக்கி ஏதோ 2 ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வரணும், ஏன்னா நான் ஃபேமிலியாக பார்க்குறேன் அப்படின்றதுனால. ஸோ மீண்டும் நன்றி. முத்துக்குமாரன் உங்களுக்கு தானே, முனிஷ்காந்த் அண்ணா ஓகேடா வா எல்லாம் வந்துடுற இல்லை முனிஷ்காந்த் அண்ணன் இப்போ எல்லாமே வந்து படம் சூப்பராக போகுது அப்படின்னா அவர் ரியாக்ஷன் எல்லாம் அந்த ரியாக்ஷன் தான் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப எமோஷ்னலான ஸ்டேஜ். அதனால எங்கே ஆரம்பித்தேன், எங்கே முடித்தேன், யாரை பற்றி பேசியிருக்கேன், யாரை தெரில. நான் இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்தா தான் தெரியும். அண்ட் பத்திரிகையில் இருக்கிற நிறைய பேர் நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு படம் நான் பண்ணதில் வந்து அவ்வளவு மகிழ்ச்சி அவங்களுக்கு. எப்பவும் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு 4 வரியில் மெசேஜ் வரும். இந்த மாதிரி ஒரு 10 வரி இல்லைன்னா வாய்ஸ் நோட் ஒரு 2 நிமிஷம் 2.5 நிமிஷத்துக்கு வருது. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கு ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அது 2-3 தடவைலாம் கேட்டுப்பேன் நான். தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணா. ஏன்னா எவ்வளவு கனெக்டடாக இருந்திருக்கீங்க. ஆமாம், என்னையை மறந்துட்டீங்க அப்படின்றான். சாரிடா தம்பி. பவுனுத்தாய் வசூலுக்கு வந்துட்டான்னு ஃபர்ஸ்ட் டைம் பவுனுத்தாய் இவ்வளோ வசூல் பண்ண போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணது இவர் தான். சூப்பர் தம்பி, சூப்பராக பண்ணுங்க. என்ன படிக்கிறீங்க? என்னடா தம்பி, நீ என்ன பழைய வேலைக்கு அமுச்சு விட்ட மாதிரி இருக்குடா எனக்கு. சூப்பர் சிங்கர் ஞாபகம்லாம் வருது எனக்கு. 5th படிக்கிறியா? படிக்கணும். ஓகே, அப்பப்போ தான் நடிக்கணும். பெருசாக ஃபுல்லாக நடிச்சுக்கலாம். ஓகே சொல்லிட்டாரு, ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கை கொடு. குட் பாய். வாங்க. சாரிண்ணே. அந்த அது என்ன எப்பா, அந்த சந்தில் இடுக்கில் இருக்க யாராவது இருந்தால் வந்துருங்க. அப்புறம் கபாலி மரியாதை செய்யலைன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அதானே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த படம் எவ்வளோ கனெக்டடாக இருந்திருக்கு, ஸ்கிரிப்ட்ல இருந்து இப்போ படத்தோட ரெஸ்பான்ஸ் வரைக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் பர்சனலாக எவ்வளோ கனெக்டாக இருந்திருக்கீங்க இந்த கதை மேலே, வரக்கூடிய மக்களோட ரெஸ்பான்ஸ் மேலே அப்படின்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்தடுத்து நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அதுக்கான விதையாக அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்க முடிஞ்சது. நன்றி. அண்ட் இங்கே தமிழ் மக்கள், உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஃபாரின்லேயும் இது வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. கலை சொல்லும்போது தமிழ்நாட்டில் பார்த்தவங்க நம்பர் மட்டும்தான் சொன்னார், எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்றது. இது கர்நாடகாவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களாக இருக்கட்டும், ஃபாரினில் இருக்கிறவங்க, ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நிறைய பேர் சொல்கிறது இந்த மாதிரி படங்கள் தைரியமாக பண்ணலாம், இந்த மாதிரி படம் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கும், வசூல் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த படம் விதைச்சிருக்குன்னாங்க. இது மறுபடியும் சொல்கிறேன், இது
எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ தாய் கிழவி டீமோட சக்ஸஸ் இல்லை, இது தமிழ் சினிமாவோட சக்ஸஸ், தமிழ் சினிமா ரசிகர்களோட சக்ஸஸ். அப்படிதான் நான் பார்க்குறேன். கீப் இன்ஸ்பைரிங், கீப் என்டர்டெய்னிங்னா. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். எல்லாரும் எடுக்கலாம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், நம்ம டீம் எல்லாருமே சாப்பிட்டு போகணும். உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு விருந்து வந்து நம்ம டீம் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். நன்றி நன்றி. எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆயிருக்கலாம்னா, ஸோ அதனால உங்களுக்கு, சுதன் சாருக்கு, ராதிகா மேம்க்கு, டேரக்டருக்கு எல்லாருக்கும் வந்து தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக ஒரு மரியாதை பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ தலைவர் கவிதா மேம் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களை மேடை கலைக்கிறோம். ப்ளீஸ் மேம் வாங்க.